ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். தமிழகத்தில் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றினர். வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். விரலில் வைக்கப்பட்ட மையுடன் பலரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தமிழக தேர்தலில் முதன்முறையாக வாக்களிப்பது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தனர். ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை சோஷியல் மீடியா எல்லாருமே அதில் சொல்லி கொடுத்து பார்த்துருக்கோம். நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட இதுக்கு முன்னாடி நான் ஓட் போடுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நானே இப்போ பர்சனலாக வந்து ஓட் போடுறது நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. லைன் ரொம்ப நாள் நின்று போட்டோம். ரொம்ப நியூவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஓரியன்ட் ஆகாத ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஸோ எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ஐ ஹேட் இனஃப் மெச்சூரிட்டி டு சூஸ் what is right and what is wrong, and I think that's what I did. I chose what is right. எல்லாமே நியூவா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால நம்ம வந்து ரொம்ப புதுசா இருந்தது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலையொட்டி முதல் தலைமுறை வாக்காளர்கள் பலரும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். முதல் முறை வாக்களித்தது குறித்து அவர்களின் அனுபவங்களை கேட்கலாம். உள்ளே போனோடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க நமக்கு செய்ய போகிறாங்க அப்படின்றத நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஆளை தான் தேர்ந்தெடுத்துருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணுறேன். ஓட்டுன்றது நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை எல்லாருமே கரெக்டாக பண்ணணுன்றது என்னோட விருப்பம். எல்லாரும் அதை கண்டிப்பாக பண்ணணும். இத்தனை நாள் குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க. வேறு எதுவும் யோசிக்காதீங்க, ஜாலியாக ஓட்டு போட்டு போங்க. புதுமண தம்பதிகள் பலரும் திருமண கோலத்திலேயே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்தவுடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். திருமணத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் போய் எங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கோம். அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். திருமணத்தை முடிச்சுட்டு நேராக வந்து எலெக்ஷன் பூத் போய் எங்களோட ஜனநாயக கடமை ஆற்றிட்டு நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வந்திருக்கோம். இதேபோல நாமக்கல் மதுரவாயிலில் திருமணம் முடித்தவுடன் மாலையுடன் சென்று மணப்பெண் வாக்களித்தார். திருமண நாளில் ஜனநாயக கடமை ஆற்றியது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல பல்வேறு மாவட்டங்களிலும் புதுமண தம்பதிகள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் சில இடங்களில் புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்த கையோடு ஜனநாயக கடமையாற்றினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் புதுமண தம்பதி வெங்கடேசன் கோகிலா மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தனர். ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஓட்டு போட வந்தோம். ஜனநாயக கடமை நிறைவேற்றி விட்டோம். சென்னை பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பொளிச்சலூரில் புதுமண தம்பதி தினேஷ்குமார் புவனேஸ்வரி மணக்கோலத்தில் வாக்களித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை கிராமத்தில் விஷ்ணு அனுஷா ஆகிய புதுமண தம்பதி திருமணம் முடிந்ததும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். சென்னை அருகே ஆவடி தொகுதி கோவில் பதாகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலர் சண்முகம் குடும்பத்துடன் வாக்களித்தார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச்செயலர் டி ராஜா தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை அண்ணாநகரில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி தனது வாக்கை பதிவு செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை அருகே வேலூர் கிராமத்தில் திமுக துணை பொதுச் செயலர் ஆர் ராசா வாக்களித்தார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கையில் மல்லிகை பூவை சுற்றி கொண்டு வந்து வாக்களித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனித்தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கணேசன் தனது சொந்த ஊரான கழுதூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நடிகர் வடிவேலு, சிம்பு, ரவிமோகன் உள்ளிட்டோரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகை கீர்த்தி சுரேஷ் வாக்களித்தார். தியாகராய நகர் வாக்குச்சாவடியில் நடிகர் சிம்பு, ஆழ்வார்பேட்டையில் நடிகர் ரவிமோகன் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். இதேபோல் சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர்கள் வடிவேலு, விஜய் ஆண்டனி ஆகியோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் மட்டுமின்றி திரைத்துறையினரும் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தனர். அந்த வகையில் சென்னை பொழிச்சலூரில்
மரிய நிவாஸ் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் சந்தானம் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல் இயக்குனர் ப. ரஞ்சித் ஆவடி அருகே உள்ள தனது சொந்த கிராமமான கரலப்பாக்கத்தில் பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை டி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நட்சத்திர தம்பதிகளான சூர்யா ஜோதிகா தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். நடிகர் கார்த்தியும் வாக்களித்தார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் அர்ஜுன் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வாக்குச்சாவடியில் நடிகர் அரவிந்த் சாமி வாக்களித்தார். சென்னை வளசரவாக்கம் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் யோகி பாபு தனது மனைவியுடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். வாக்கு சதவீதம் அதிகரித்தது நம்பிக்கையாகவும் பெருமையாகவும் உள்ளதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கும் கடைசி உரிமையே வாக்குதான், அதனை பொறுப்பற்று விட்டுவிட்டு ஆட்சியாளர்களை குறை சொல்லக்கூடாது என தெரிவித்தார். ஐந்தாண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை தேர்வு செய்ய நல்வாய்ப்பை இந்த ஜனநாயகம் தருது. அதுக்கான உரிமை தான் அந்த வாக்கு. அதை செலுத்தணும். பொறுப்பற்று விட்டுட்டு அப்புறம் ஆட்சி சரியில்லை, தண்ணி வரல, பாதை சரியில்லை, போக்குவரத்து இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லைன்னா பேசிக்கிட்டு இருக்குது பைத்தியக்காரத்தனமாயிடும். சென்னை மயிலாப்பூரில் சர்க்கார் திரைப்பட பாணியில் ஒரு பெண் வாக்கு செலுத்தியுள்ளார். ஆர்வமுடன் வாக்களிக்க சென்ற ஆரோக்கிய ராணிக்கு தேர்தல் அதிகாரிகள் அதிர்ச்சி அளித்துள்ளனர். அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்ததால் அதிருப்தியடைந்துள்ளார். பின்னர் அவர் 49B பிரிவை பயன்படுத்தி தபால் வாக்கு மூலம் தமது வாக்கை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தேனி மாவட்டம் கம்பத்திலும் ஹேமலதா என்பவர் 49B பிரிவை பயன்படுத்தி வாக்களித்துள்ளார். என்னோட நம்பர் வந்து சீரியல் நம்பர் 675 யாரோ ஓட் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஓட். ஸோ என்ன ஓட், டியூப்ளிகேட் ஓட்டோ கல்லோ ஓட்டோ, இட் வாஸ் நாட் டன். யாரோட்டு மிஸ்டேக்கு, யாரோட்டு வேணும்னே செஞ்சவங்க யார் பற்றி இல்லை. பட் சொல்யூஷன் தான் முக்கியம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திருப்பாச்சேத்தியில் முதல் முறை வாக்காளர்களின் வாக்கு திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் வேதனையடைந்த அந்த வாக்காளர் தான் வாக்களிக்கும் வரை எண்ணிக்கை நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். என் ஓட்டு கேட்டதுக்கு வந்து அவங்க வேற ஆள் போட்டு போயிட்டாங்க. அவங்க ஓட்டை நீங்கள் மாற்றி போடுங்க, இல்லை எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. அது எனக்கு வேணாம். என் ஓட்டு நோட்டா போட சொல்கிறாங்க, அது எனக்கு வேணாம். அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வாக்குப்பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வேலூர் பகுதியில் உள்ள பள்ளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் தனது வாக்கினை செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் வாக்களித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளும் மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சியே தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். கரூர் மாவட்டம் பெரிய திருமங்கலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது ஜார்கிராம் பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடிக்கு ராம்லால் என்ற யானை திடீரென புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காடுகள் நிறைந்த செங்கல் மகால் பகுதியில் மக்கள் வரிசையில் நின்றிருந்த போது இந்த யானை ஒய்யாரமாக நடந்து வந்து ஜனநாயக கடமையை சிறிது நேரம் முடக்கி போட்டது. உடனடியாக விரைந்து வந்த வனத்துறையினர் யானை விரட்டும் குழுவினர் உதவியுடன் ராம்லாலை பத்திரமாக காட்டுக்குள் விரட்டினர். இதையடுத்து வாக்குப்பதிவு மீண்டும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் டாக்டர் DK பிரபு ஆகிய இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. காரைக்குடி வாக்குச்சாவடியில் இருவரும் சந்தித்தபோது சீமான் புன்னகையுடன் கைக்குலுக்கி பிரபுவை இருமுறை கட்டி அணைத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேர்தல் களத்தில் எதிரெதிர் வேட்பாளர்களாக இருந்தாலும் அவர்களது இந்த செயல் வீடியோவாக வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.
சென்னை 1000 விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் திமுக மற்றும் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்கு 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் திமுக வேட்பாளர் எழிலன் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திமுகவினருக்கு மட்டும் எப்படி அனுமதி அளித்தீர்கள் என அங்கிருந்த அலுவலர்களிடம் அதிமுகவினர் கேட்டுள்ளனர். மேலும் வாக்குச்சாவடியை கைப்பற்ற திமுகவினர் வந்ததாக கூறியதால் இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருதரப்பினரையும் கலைந்து செல்லுமாறு கூறியதைத் தொடர்ந்து எழிலன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதியவர்கள் உடல்நலக் குறைவையும் பொருட்படுத்தாமல் ஆர்வத்துடன் வாக்களித்து தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றினர். சக்கர நாற்காலியிலும் உறவினர்களின் உதவியுடனும் வாக்குச்சாவடிக்கு வந்த அவர்கள் இளம் தலைமுறைக்கு முன்மாதிரியாக தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வாக்களிக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தது. ஓட்டு போட வந்திருக்கிறேன். வயசு 96. நானா வந்தேன். இருப்பினும் ஒரு சில இடங்களில் முதியவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதிகளை செய்து தரவில்லை என்று புகார் தெரிவித்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 1120 ரூபாய் சரிந்துள்ளது. ஒரு சவரன் 1,13,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் குறைந்து 14,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் வாக்களிக்காமல் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட குடுவையூர் கிராம மக்கள் சாலை வசதி கேட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இதையடுத்து அவர்களுடன் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதேபோல் விருதுநகர் கீழ அழகியநல்லூர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒரு தரப்பினர் வாக்களிப்பதை புறக்கணித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட குளத்துவாய்ப்பட்டி கிராம மக்களும் தேர்தலை புறக்கணித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் பகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் தங்களுக்கு முறையான நீதி கிடைக்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் கருப்பு கொடியேற்றி வாக்களிப்பதை புறக்கணித்தனர். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி கம்பூதி நாயக்கன்பட்டியில் வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம் செய்யப்பட்டதால் அதிருப்தியான மக்கள் தெருக்களில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உடைக்கப்பட்ட நல்லதங்காள் கோவில் சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்வது தொடர்பான விவகாரத்தில் முடிவு எட்டப்படாத நிலையில் தேர்தலை புறக்கணித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். மணப்பாறை அருகே காவல்துறையினர் தடியடி நடத்தியதை கண்டித்து அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தினர். இதனால் 1.5 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. வழக்கு விசாரணைகளில் வாட்ஸ்அப் பல்கலைக்கழக கருத்துக்களை ஏற்க இயலாது என உச்சநீதிமன்றம் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளது. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உள்ள வழிபாட்டு தலங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. அப்போது மத விவகாரங்களில் நீதித்துறை கட்டுப்பாடு குறித்து காங்கிரஸ் தலைவர் சசி தரூர் எழுதிய கட்டுரையை வழக்கறிஞர் கவுல் மேற்கோள் காட்டினார். எந்த பல்கலைக்கழகங்களிலிருந்தும் நல்ல கருத்து கிடைத்தால் அதை ஏற்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நாகரத்னா இதை தான் ஒப்புக்கொள்வதாகவும் ஆனால் வாட்ஸ்அப் பல்கலைக்கழக கருத்துக்களை ஏற்க இயலாது என்றும் நகைச்சுவையாக தெரிவித்தார். வேலைவாய்ப்பு, உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியா தீவிர சீர்திருத்தங்களை மேற்கொள்ளாவிட்டால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஆலோசனை நிறுவனமான பெர்ன்ஸ்டைன் நிறுவனம் பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் இப்போதும் 45% தொழிலாளர்கள் விவசாயத்தையே நம்பியிருக்கும் நிலையில் அவர்களை உற்பத்தித் துறைக்கு மாற்ற வேண்டியது அவசியம் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் சேவைத்துறை வேலைவாய்ப்புகள் குறைய வாய்ப்புள்ளதால் இந்தியா வெறும் தொழில்நுட்ப பயனாளியாக மட்டுமல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குபவராக மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் மாநிலங்களின் இலவச பண பரிமாற்ற திட்டங்களால்
உள்கட்டமைப்பு முதலீடுகள் குறைவதையும் ஆராய்ச்சித் துறையில் இந்தியா பின்தங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள அந்நிறுவனம் இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்ய இப்போதே கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இருவகை எரிபொருட்களிலும் இயங்கும் வாகனங்களை உற்பத்தி செய்வது தொடர்பான கொள்கையை உருவாக்க அரசு தீவிரம் காட்டி வருவதாக பெட்ரோலிய அமைச்சகம் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். பெட்ரோலையும் எத்தனாலையும் எந்த விகிதத்தில் கலந்து பயன்படுத்தினாலும் இயங்கும் வாகனங்களே பிளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் என, அதாவது இரட்டை எரிபொருள் வாகனங்கள் எனப்படுகின்றன. அதாவது முற்றிலும் பெட்ரோலினாலோ அல்லது முற்றிலும் எத்தனாலினாலோ அல்லது இரண்டும் வெவ்வேறு விகிதங்களில் கலந்தோ இவ்வாகனங்களில் பயன்படுத்தலாம். இதற்கேற்ற வகையில் வாகனங்களில் தொழில்நுட்பம் இருக்கும். அண்மையில் பேசியிருந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியாவில் 100 விழுக்காடு எத்தனாலில் இயங்கும் வாகனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார். கார் உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிந்த 2025-26 நிதியாண்டில் தங்கள் கார் உற்பத்தி 23,40,000 என்ற எண்ணிக்கையை தொட்டதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத உயர்ந்த அளவு என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெகு சில நிறுவனங்களே ஒரே நாட்டில் இவ்வளவு அதிக அளவில் கார் உற்பத்தி செய்திருப்பதாக மாருதி சுசுகி நிர்வாக இயக்குநர் இசாஷி டெக்குச்சி தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் ஆண்டுகளில் கார் உற்பத்தி இலக்கை 40 லட்சமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விமானங்களில் எத்தனால் கலந்த எரிபொருளை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. எனினும் எத்தனால் கலப்பது கட்டாயமாக்கப்படவில்லை. எத்தனால் தவிர செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பனையும் எரிபொருளில் கலந்து கொள்ளலாம் என்றும் அரசின் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது எரிபொருள் தேவையில் பெரிதும் இறக்குமதியை சார்ந்துள்ள நிலையில் அதை குறைக்க பல்வேறு தளங்களில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒரு நகர்வாக விமான எரிபொருளில் எத்தனால் கலப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 மாநில தேர்தல்கள் வரும் 29ஆம் தேதி முடியும் நிலையில் அதன் பின் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் முதல் 28 ரூபாய் வரை உயரும் என கோட்டாக் பங்குச்சந்தை ஆய்வு நிறுவனம் கணிப்பு வெளியிட்டிருந்தது. இதை மறுத்துள்ள அரசு இது மக்கள் மத்தியில் அச்சத்தை தூண்டும் முயற்சி என்று விளக்கமளித்துள்ளது. பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதும் இந்தியாவில் உயர்த்தப்படவில்லை என்றும் பெட்ரோலிய அமைச்சகத்தின் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொலிவியாவில் நிலவி வரும் கடும் டீசல் தட்டுப்பாட்டால் எல் ஆட்டோ நகரில் எரிபொருள் நிலையங்களுக்கு வெளியே லாரிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் அண்டை நாடுகளுக்கு டீசல் கடத்தப்படுவது இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. அரசு மானிய விலையில் டீசல் வழங்கினாலும் டாலர் தட்டுப்பாட்டால் இறக்குமதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக அந்நாட்டு செனட் தலைவர் தெரிவித்துள்ளார். விவசாய தேவைகளுக்காக டீசல் பயன்பாடு அதிகரித்துள்ளதே இந்த திடீர் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என அரசு எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் 2 சரக்கு கப்பல்களை ஈரான் ராணுவம் அதிரடியாக சிறைபிடித்துள்ளது. பனாமா மற்றும் லைபீரியா நாட்டு கொடிகளுடன் பயணித்த இந்த கப்பல்கள் விதிகளை மீறியதாக கூறி ஆயுதம் ஏந்திய வீரர்கள் கப்பலுக்குள் நுழையும் காட்சிகள் ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வெளியாகியுள்ளன. உலகின் 1/5 பங்கு எரிசக்தி போக்குவரத்து நடைபெறும் இப்பகுதியில் ஈரானின் இந்த நடவடிக்கையால் சர்வதேச எரிசக்தி விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரானிய கப்பல்கள் மீது தடையை விதித்துள்ளதால் ஹோர்முஸ் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக சூடானில் கடும் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து பாதைகள் முடங்கியுள்ளதால் துபாயிலிருந்து வரவேண்டிய மருந்துகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் சூடானின் பொது சுகாதார நிலையங்களில் மலேரியா, குளுக்கோமா போன்ற நோய்களுக்கான மருந்துகள் இருப்பு இல்லை. போக்குவரத்து செலவு 20 விழுக்காடு அதிகரித்துள்ளதால் தொண்டு நிறுவனங்கள் மருந்துகளை கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. உள்நாட்டு போரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த சூடான் மக்கள் தற்போது சர்வதேச மோதலால் உணவு மற்றும் மருத்துவ உதவியின்றி தவித்து வருகின்றனர். இதன் விளைவாக மனிதாபிமான நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. யுக்ரைனின் பொருளாதார மற்றும் ராணுவ தேவைகளுக்காக $106 பில்லியன் நிதியுதவி வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு யுக்ரைன் வழியாக வரும் ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தில் இருந்த சிக்கல் முடிவுக்கு வந்ததை அடுத்து யுக்ரைனுக்கு நிதியுதவி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து வந்த அந்த நாடுகள் தற்போது தங்கள் தடையை விலக்கிக் கொண்டன. அத்துடன் ரஷ்யா மீதான புதிய பொருளாதார தடைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உறுதி செய்துள்ளது.
இந்த நிதி யுக்ரைனின் சிதைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் போர்க்கால நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கன்னி வெடிகளை வைக்கும் ஈரானிய படகுகளை கண்டதும் சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அங்கு கன்னி வெடிகளை அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்தவும் அவர் ஆணையிட்டார். ஈரான் உடன்படிக்கைக்கு வரும் வரை அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகை தொடரும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தில் 20% கொண்டுள்ள இந்த நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதலால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. வடக்கு ஜப்பானின் இவாடே மாநிலத்தில் உள்ள ஓட்சுச்சி பகுதியில் புதன்கிழமை அன்று பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. சுமார் 150 ஹெக்டேர் வனப்பகுதியை அழித்துள்ள இந்த தீயினால் 700 வீடுகளைச் சேர்ந்த 1800க்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் இதுவரை 7 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. கடந்த ஆண்டு இதே பகுதியில் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் ஏற்பட்ட காட்டுத்தீயுடன் ஒப்பிடுகையில் தற்போது உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று ஜப்பானிய அமைச்சரவை செயலர் மினோரு கிஹாரா தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள ஒரு ரசாயன ஆலையில் ஏற்பட்ட விஷ வாயு கசிவு காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். கேட்டலிஸ்ட் ரீஃபைன்ஸ் என்ற ஆலை மூடப்படுவதற்கு சுத்தம் செய்யப்பட்ட போது எதிர்பாராத ரசாயன மாற்றத்தால் ஹைட்ரஜன் சல்பைடு எனும் நச்சுவாயு வெளியேறியது. இந்த விபத்தில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். மேலும் மீட்பு பணியில் ஈடுபட்ட 7 வீரர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரிகள் தற்போது அப்பகுதியில் காற்றின் தரத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மெக்சிகோவின் புகழ்பெற்ற தியோகுவாவின் தொல்லியல் தளம் தற்காலிகமாக மூடல் நடவடிக்கைக்கு பிறகு பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்களன்று இங்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கனடா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். துப்பாக்கி ஏந்திய நபரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த துயர சம்பவத்தில் 13 பேர் காயமடைந்தனர். தற்போது தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்கேனர்கள் மற்றும் மெட்டல் டிடெக்டர்கள் பொருத்த அதிபர் கிளாடியா ஷீன்பாம் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஸ்மித்சோனியன் தேசிய உயிரியல் பூங்காவில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த முதல் ஆசிய குட்டி யானையான லின்மாய் பூமி தினமான ஏப்ரல் 22 அன்று பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 226 கிலோ எடையுள்ள இந்த சுட்டி யானை தற்போது ஸ்வர்ணா என்ற மற்றொரு பெண் யானையின் அரவணைப்பில் வளர்ந்து வருகிறது. தனது தாய் யானையுடன் பிணைப்பு ஏற்படாததால் பராமரிப்பாளர்கள் லின்மாய்க்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் புகட்டி 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். நுரைக்குளியல் மற்றும் விளையாட்டில் ஆர்வம் காட்டும் இந்த குட்டி யானையை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் AC மேலா. AC வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.